அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். பலன்களுக்குள் செல்வதற்கு முன் ஒரு சிறிய தகவல். துல்லியமான பலன்களை அறிய உங்களின் சுய ஜாதகத்தை ஜோதிடரிடம் ஆராய்ந்து பார்ப்பது நன்று. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போது பலன்களுக்குள் செல்வோம். 2026 தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்று பார்ப்போம். எடுத்தவுடனே ரொம்ப நல்ல பலன்கள்னு சொல்றதுக்கு இங்க ஒன்னும் இல்ல, என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு நினைக்க வேண்டாம். 12 ராசிக்காரர்களுக்குமே எப்பவுமே ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொல்ல முடியாது. எந்த ராசிக்கு எப்படி இருக்கோ அதை ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். இதை நான் 2 பிரிவா பிரிக்கிறேன். 45-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது. அவர்களுக்கு கொஞ்சம் கடன் வரும், ஆனா சொத்து சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போறீங்க. 40-45 வயசுக்கு மேலே வீடே சில பேருக்கு அமையும், வாகனம் அமையும். வீடு அமையும் போது ஒரு கமிட்மெண்ட் வந்துரும் இல்லையா? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சே ஆகணும், அப்பத்தான் 50,000 ரூபாய் வட்டி கட்ட முடியும், அதாவது அந்த EMI கட்ட முடியும். முன்ன கடன் இல்லாம இருந்தா வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு நாளைக்கு கூட வேலைக்கு போலாம்னு நினைப்பீங்க. கடன் இருந்தா வேலை போயிட்டுமோன்னு உடனே எந்திரிச்சு போக தோணும் இல்லையா? அந்த மாதிரி கமிட்மெண்ட்ல 45 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மாட்டுவீங்க. ஆனா அது நல்ல கமிட்மெண்டாக இருக்கும். குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். செலவுகள் இருக்கும், சேமிப்பு கரையும், ஆனா நல்ல விதமாக கரையும். தங்கம் வாங்கி போடுறதுன்னு இதெல்லாம் 40-45 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லபடியா நடக்கும். ஆனா இளைஞர்களுக்கு, குறிப்பா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் ஒன்னும் நல்லதா சொல்ல மாட்டேன், உண்மையைத்தான் சொல்லுவேன். வரப்போகிற தமிழ் புத்தாண்டுல ரேவதி நட்சத்திரக்கார இளைஞர்களுக்கு ஒரே ஒரு பிடிக்காத விஷயத்தை சொல்லிறேன். தயவு செய்து லவ் எல்லாம் பண்ணிடாதீங்கப்பா. இதை நான் ஒரு வார்னிங்காவே கொடுக்கிறேன். சாபம் கொடுக்கல, வார்னிங் தான் கொடுக்கிறேன். ஒரு பெண்ணை புரிய வைப்பது ஜென்மச்சனி ஜென்ம நட்சத்திரத்துல போகும் போதுதான். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் போன வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும். காசு பணத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடந்துறது இல்ல. சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டப்படலன்னு நான் சொல்லல, ஆனா மன அழுத்தம் இருக்கும், தேவையற்ற விஷயங்கள் இருக்கும், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதனால அந்த பழக்கம் வந்துவிட்டதற்கு பிறகு சமூகத்திலே ஒரு மாதிரியான மரியாதை குறைவுகள் வரலாம். விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கூட நட்பு கேடாய் முடியும்னு சொல்றதெல்லாம் ஜென்மச்சனியில தான் நடக்கும். தேவையில்லாத ஃப்ரெண்ட் வருவார், தேவையில்லாத அறிமுகம், கெட்ட பேர் கிடைக்கும். இது எல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது. அப்ப ஜென்மச்சனி நடக்கும் பொழுது 20 முதல் 30 வயதுகளில் இருக்கிறவங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். மீன ராசிக்காரங்களுக்கு ஈகோ எதுவுமே வேலையில இருக்க கூடாது. அடிச்சா கூட வாங்கிக்கணும், வேலையை விற்ற கூடாது. ஜென்மச்சனியில வேலை என்பது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். வேலையை அவசரப்பட்டு விற்றாதீங்க, சொந்த தொழில் செய்யவே வேண்டாம், இளைஞர்கள் மட்டும். ஆனா 40 வயது கடந்தவர்கள், 45 வயது கடந்தவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கோ, வேலையை விடுவதற்கோ, பணம் சம்பாதிப்பதற்கோ, வீடு வாங்குவதற்கோ நிச்சயமாக தடைகள் ஏதும் இல்லை. இளைஞர்களுக்கு வேலையில ஈகோ பார்த்துட்டு வேலையை விட்டுறது, 3 மாசமாவது வேலை இல்லாம இருக்கிறது, வீட்ல அம்மாவும் அப்பாவும் திட்டது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்னு ஒரு கேள்வி வரும். திருமணத்திற்கான பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஜென்மச்சனி எப்பவுமே திருமணத்தை தடை செய்யாது. ஆனா திருமணத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை வரலாம். இளம் தம்பதிகளை ஏக்கத்தோடு பிரித்து வைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சனி கொடுக்க மாட்டார்.
என்ன தேவையில்லையோ அத சனி கொடுப்பார். இந்த ஒரு வருஷம் உலக அனுபவங்களை சனி கத்துக் கொடுப்பார். உண்மையில சொல்ல போனா 18 வயதிற்கு பிறகு பெரிய பெரிய விஷயங்களை இந்த சமூகம்தான் கற்றுக் கொடுக்கிறது. இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை இந்த ஜென்ம சனியில தான் நடக்கும். கெட்டதை நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் நல்லதை அறிந்து கொள்ள முடியும். மீன ராசிக்கார இளைஞர்கள் இப்போது கெட்டதை வைத்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற நல்லதை அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள். ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் சிட்டே, அதுக்கப்புறம் 2027 அடுத்த தமிழ் புத்தாண்டு நீங்க தான் ராஜா. உடல் நலம் சார்ந்து பெரிய பிரச்சனைகள் வராது. இளைஞர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தமே இல்லை. ஆனா மன அழுத்தம் தான் வரும். வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படுறது, இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இளைஞர்களுக்கு இருக்கும். மறுபடியும் சொல்றேன், 40-45 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் மட்டும்தான் இருக்கும். மீன ராசிக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைய போறார். 3 மாசம் உச்சத்தில் இருப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல பலன்கள். ஆகஸ்ட் இரட்டை பலன்களாக நடக்கக்கூடிய அமைப்பு மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. இதுதான் வரப்போகிற புத்தாண்டின் நிலை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.